கம்மி பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு நல்ல ஐடியா வச்சுட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் கம்மி ரேஞ்சில் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத வந்து நான் இந்த ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட உங்களுக்குன்னு இங்கே ஒரு சில ஒர்க் இருக்கும். அது எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறீங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இப்போ நான் சொல்ல போகிற பிஸ்னஸில் ஏதாவது நீங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து நான் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் அண்டு ட்ரேடிங் மீன்ஸ் நம்ம ஒரு கடை வச்சு ஒரு பொருள் விற்கிறது, இல்லை வீட்டில் வச்சு பொருள் விற்கிறது, இந்த மாதிரி சொல்ல போகிறேன். இதை ரெண்டாக பிரிச்சிடலாம். இப்போ சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸில் என்ன மாதிரி பண்ணலாம், ஒரு 50,000 வச்சுட்டு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது இப்போ நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஏசி மெக்கானிக், மொபைல் சர்வீஸ், டிவி மெக்கானிக். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பழகிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்க்காக இருக்கும். இதை மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 50,000 இருந்தாலே போதுங்க. அதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளேயே வாங்கிக்கலாம். ஒரு 10,000 5,000 இருந்தாலே போதும். சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் இருந்ததாக வேலை செய்யணும். மேபி நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே வேலை செஞ்சுக்கலாம். ஏசி, டிவி, ஃபோன்லேயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எது மாற்றுறாங்க என்னன்னே தெரியாது. எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன ரிப்பேராக இருக்கும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் போர்டை மாற்றிட்டேன் அதை மாற்றிட்டேன்னு சொல்லி நல்லா ஸ்கேமும் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. பட் பிஸ்னஸ் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா வந்து நல்ல ப்ராஃபிட் தர பிஸ்னஸில் டிவி, மொபைல் சர்வீஸ், ஏசி சர்வீஸ், இது மூணுமே நல்லா போயிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் பழகிட்டு நீங்கள் பண்ணுறனா பண்ணலாம். நல்ல ஃபியூச்சரும் இருக்குது. அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம். ஒரு வேளை நமக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கு போகணும், இல்லை நம்ம பிஸ்னஸ் ஷட் டவுன் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கோம் மாற்றலாம்னா இதெல்லாம் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் சூப்பராக இருக்குங்க. மந்த்லி 1 to 1.5 lakh வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அடுத்து நான் வந்து ஒரு ஷாப் வச்சோ, இல்லை நான் ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன், ஒரு கடை வச்சு தான் பொருள் விற்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50,000 வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக் பிஸ்னஸுங்க. எக் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம். இப்போ ஒரு 3,000 ரூபாய்க்கு நமக்கு எக் கிடைக்குது. இது வந்து கடைக்காரங்களுக்கு 5 ரூபா 10 பைசா அந்த மாதிரி தர்றோம். இதே ரீட்டைல் வாங்குறவங்களுக்கு 6 ரூபாய்க்கு தர்றோம். இது வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்து உங்கள் ஏரியாவில் என்னென்ன ரேட்டுக்கு போகுதோ அதை விட மறுபடியும் கொஞ்சம் ஒரு 10 பைசா கம்மியாக கொடுத்தீங்கன்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து நீங்கள் பார்ட் டைமாகவே பண்ணலாம். எக் பிஸ்னஸ் நீங்கள் வீட்டில் பொருள் வாங்கி வச்சுக்கலாம், கடையாக கொண்டு போய் இது பண்ணலாம் ஹோல்சேலாக. ஏன்னா ஒரு கடையும் டெய்லி 3 முட்டை 3 அட்டை அந்த மாதிரி வாங்குவாங்க. அப்படின்னா 90 முட்டை ஒரு கடைக்காரங்களே வாங்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். இது பார்ட் டைம்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து சூப்பராக பிக்கப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷாப்பாக போட்டு கூட இன்னும் நல்லபடியாக பண்ணலாம். இதுக்கு வந்து பெரிய ஷாப் தேவைப்படாது, கம்மி ஷாப் தான். முட்டை வந்து கெட்டு போகிறது இல்லைங்க. இருந்தாலும் ஒரு 1 வீக் 10 days எல்லாம் தாங்குது. நீங்கள் தீர வாங்குறதா, ஏன்னா ஒரே குவாலிட்டி தான். நாட்டுக்கோழி இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் தான் இருக்கும். இதை தீர நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் அந்த இது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மார்க்கெட் எப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாய்ஸ் பிஸ்னஸ். டாய்ஸ் வந்து ஃபேன்சி டாய்ஸ் தான் இப்போ ஃபுல்லாக வருது. அது லைட்டாக நீங்கள் பார்த்து மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு டைம் எடுத்துகிட்டு எது நல்லா சேல் ஆகுதுன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து சூப்பராக போயிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கே வேலைக்கும் ஆள் கிடைப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பண்ண முடியல, ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கூட நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு ஆள் போட்டுக்கலாம். இது நல்லபடியாக போயிட்டுருக்கு. டாய்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனும் பண்ணால் ஆன்லைனும் பண்ணலாம். ஆஃப்லைன் பண்ணுறவங்க இந்த மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, எத்தனை டாய் ஷாப் இருக்குது, எவ்வளோக்கு சேல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஏன் இந்த கடை ஃபஸ்ட்டாக விற்கிது, ஏன் இந்த கடை ரொம்ப கம்மியாக விற்கிதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 or 2 3 வந்துட்டிங்கனாலே பிஸ்னஸ் வின் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பிஸ்னஸ் பார்ட் டைமாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் கறிக்கடை. இது வந்து சூப்பராக போயிட்டுருக்குங்க. சண்டே மட்டும்தான், ஒரே நாள் தான் உங்களுக்கு 20,000 30,000 வரைக்கும் ஓடும். ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50,000 மேலே மந்த்லி கிடைக்கும். 4 days தான் ஒர்க்கு. சாட்டர்டேவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கோழி வர்றது, பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்குகள்லாம் இருக்கலாம். அதனால் இந்த 3 பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கா ப்ராஃபிட்டுங்க. எங்கேயுமே பிசுறு தட்டாது. கரெக்டாக கொஞ்சம் பார்த்து மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கறிக்கடை சூப்பராக வரும். ஏரியா மட்டும் நல்ல ஏரியாவாக பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, அதில் எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன். நானாக வீடியோ போடும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மேபி உங்களுக்கு என்ன இந்த பாயிண்டில் டவுட் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சிம்பிளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் 100% நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் பயந்துக்காமல் பிஸ்னஸ் பண்ணலாம். இதில் லாஸ் ஆனாலும் பெரிய லாஸ் கிடையாது. ஒரு 50,000 தான் வச்சு பண்ண போகிறோம். பிஸ்னஸ்லேயே நம்ம 50,000 கண்டிப்பாக எடுத்துருவோம். அதனால் லாஸ் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. பயந்துக்காமல் தைரியமாக பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க.